இன்னைக்கு ஜின்னினுடைய ஸ்டோரி தான் வந்து போறோம். ஒரு ஆடிஷன் வருதுங்க. அந்த ஆடிஷன்ல கலந்துக்கிறாப்ல. அது என்ன ஆடிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா BTS ஓட ஆடிஷன் தானே, பிக் ஹிட் என்டர்டெயின்மென்ட் உடைய ஆடிஷன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. அவர் போன ஆடிஷன் வந்து SM அவங்களுடைய ஆடிஷன். நீங்க ஏற்கனவே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. SM இருக்கட்டும் BTS அதாவது பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்டா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து போட்டா போட்டி கம்பெனி. அப்படி இருக்கும்போது இந்த SMல இவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செலக்ட் ஆறாரு. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பையன் என்ன நினைப்பான், செகண்ட் ரவுண்ட்லயே நம்ம செலக்ட் ஆகி வந்து இந்த டீமுக்குள்ள போயிடணும் அப்படின்னு தான் நினைப்பான். செகண்ட் ரவுண்டுக்கு இவருக்கு கால் வருங்க. ஜின் வந்து என்ன பண்றாப்ல, செகண்ட் ரவுண்டுக்கு வந்து கால் வந்தோடனே பயந்து போய் தான் மேல தனக்கு நம்பிக்கை இல்லாம தான் மேல வந்து தனக்கு வந்து அவநம்பிக்கையோட நான் போக மாட்டேன், நான் போனேன்னா எனக்கு பயமா இருக்கு, இவ்வளவு பெரிய கம்பெனி நம்மள செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதுல ஏதோ ஸ்கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரே பயந்து அந்த SM-னுடைய 2வது ஆடிஷன் போவே இல்லைங்க. ஒருவேளை அவர் வந்து போயிருந்தாப்லனா இந்த எக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸோ BTS மாதிரி அவங்க வந்து பெரிய தலைக்கட்டு தான். சோ இந்த எக்ஸோனுடைய டீம்ல இவரும் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதை வந்து மிஸ் பண்ணிட்டாப்ல. மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அப்படியே ஹையர் செகண்டரி போகுது, அப்படியே காலேஜ் போறாப்ல, டான்ஸ் கிளாஸஸ், ஆக்டிங் கிளாஸஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது ஒரு தடவை BTS-னுடைய கோஆர்டினேட்டர் ஒரு இடத்துல இவரை சந்திக்கிறாரு. பாக்குறாரு இந்த பையன் வந்து நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தோணுது. இவர் வந்து BTS-னுடைய ஆடிஷனுக்கு அவர் வந்து ரெஃபர் பண்றாப்ல ஜின்னு அங்க போனவங்க அங்கேயே வந்து செலக்ட் ஆயிடுறாங்க. ஜின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெபு அந்த நாள் எல்லா மக்களும் இருக்காங்க, லைட் இருக்கு, மேடை இருக்கு, இதுக்காக வந்து காத்துட்டு இருந்தாப்ல. அந்த மேடையில ஏறாப்ல, மேடையில ஏறி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவருடைய பேண்ட் வந்து கலந்து விழுந்துருங்க. அந்த பயத்துலயா எதுல அப்படின்னு வந்து தெரியல, பேண்ட் கலந்து விழுந்ததுல அவர் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போய் அழுன்னு அழுகுறாப்ல. நான் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்க யாரும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், எப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் BTS-ல இருக்கிறவங்க எல்லாரும் அது வந்து வீடியோலாம் கூட பாத்துருப்பீங்க, அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு வந்து சப்போர்ட்டிங்கா இருந்தாங்க. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், நீ வந்து இதுல என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியான முயற்சி பயிற்சி அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடக்குமாங்க ஜின்னுக்கு. ஜின்னு வந்து அவ்வளவு நல்ல ஆளு, அவ்வளவு ஹெல்பிங் மைண்ட். அப்படி இருக்கிற ஒருத்தவருக்கு ஒரு கொடூரமான நோய் வந்து என்ன நோய்னா ஒரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் அந்த உலகத்துல வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. என்ன நோய்னா ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வந்து வருது. சோ இந்த டிசீஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விரல்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க போட்டோல பாப்பீங்க. சோ அந்த விரல்கள் வந்து திடீர்னு வந்து நெளிஞ்சிரும் அப்படின்னா பெண்ட் ஆயிருங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஒரு விரல் 2 விரல் வந்து பெண்ட் ஆகும். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து 10 விரலும் வந்து பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இப்படி பெண்ட் ஆகும் போது ஒரு சில நேரம் உயிர் போற அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அந்த மாதிரி வந்து பெண்ட் ஆகும் போது என்னால கண்ணீரை வந்து அடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சின்னவங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கிறான் மனுஷன், அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும் போது கையெல்லாம் பெண்ட் ஆச்சு, விரல்லாம் பெண்ட் ஆச்சு, அப்படியே கை அப்படியே பிடிச்சிருச்சுன்னா எப்படி இந்த வழியெல்லாம் தாண்டி வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழி எல்லாம் தான், இந்த அவமானம் எல்லாம் தான் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து லிரிக்ஸ் வந்து நல்லா எழுதுறதுக்கு இது எல்லாம் கத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.